வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தமிழில் பெரும் பயிறு, தட்டை பயிறு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் காராமணி, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. காராமணி நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறது காரணம் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் தான். காராமணியில் கால்சியம், இரும்புச்சத்து, செம்புச்சத்து, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இருக்குது. இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. அதே போல் செலினியம், துத்தநாகம், பொட்டாசியமும் இருக்குது. பயோஸ்டெனின் அப்படின்ற அந்த பைட்டோ நியூட்ரியன்ஸும் காராமணியில் காணப்படுதுங்க. மேலும் இதில் போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார் சத்து, விட்டமின் சத்துக்களும் இருக்குது. இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களும் ஒன்றிணைந்து காராமணி நமக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போடுவோம். ஜீரண சக்தியை நீங்கள் அதிகரித்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காராமணி தாராளமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தை அதிகம் கொண்டு இருக்குது. எனவே ஜீரண சக்தியை காராமணி அதிகப்படுத்துவதோட எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படுத்த விடாது. உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னென்னா, நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஃபைபர் சத்து குறைபாட்டெல்லாம் அவதிப்பட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ வளமான அளவில் நார் சத்து இருக்கக்கூடிய காராமணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ குடல்கள்லேருந்து கழிவுகள் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் என எதுவுமே இருக்காது. உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்து வயிறு, குடல் போன்றவற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ளலாம். நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது காராமணி. காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ட்ரிப்டோஃபான் அப்படின்ற சத்து இருக்குது. ஸோ இது உங்களுடைய உடலில் சோர்வை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யுது. அதனால் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணி சாப்பிட்டு படுத்தினா நல்ல தூக்கத்தை பெறலாம். இது உங்களுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வச்சு டோபமைன் ஹார்மோன்களை உங்களுக்கு சுரக்க வச்சு இயல்பாகவே தூக்கம் வர வைக்கும். ஏன்னா அந்த ஹார்மோன் சுரக்கும் போது தான் நமக்கு தூக்கம் வரும். ஸோ அந்த ஹார்மோன் எப்பெல்லாம் உங்களுக்கு சுரக்காதுன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது, வேலை பளுவின் காரணமாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது, அந்த படபடக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒன்றுமே புரியாமல் படபடன்னு வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் ஷிஃப்ட் பேசிஸில் அதிகமாக மாற்றி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்காது இல்லையா? ஸோ அவங்களாம் உணவுகளில் காராமணி சேர்க்கும் போது அந்த டோபமைன் ஹார்மோனை இயற்கையாகவே சுரக்க வச்சு இயல்பாகவே ஆரோக்கியமான தூக்கத்தை கொடுக்கறதுக்கு காராமணி உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். இதயத்தை பாதுகாக்கக்கூடியது காராமணிங்க. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1, அதாவது அந்த தயாமின் சத்து தான் இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விட்டமின் என்ன பண்ணணும்னா, இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் முன்னாடியே நம்மளை பாதுகாக்குங்க. மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக தொடர்ந்து செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குங்க இல்லையா, அது நம்மளுடைய உடலில் கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்கிறதோடு நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் சேருவதை முன்னாடி தடுக்கும். ஸோ இதனால் தமனிகளில் அடைப்பு ஏற்படாமல் முன்னாடி தடுத்துக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய இதயத்திற்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக செல்லும். அங்கே கொழுப்பு படிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கொழுப்பு படிவின் காரணமாக இதயத்துக்கு ரத்த ஓட்டம் முழுவதுமாக கிடைக்காததால் மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் அடிக்கடி ஏற்படும். இது இயல்பு தான். ஸோ அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை நீக்கணும் அப்படின்னா காராமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாகவே நீக்கிடலாம். இதனால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை முறையான அளவில் பெற்றுக்கொண்டு நலமாக இதயத்தை பராமரிக்கிறதுக்கெல்லாம் காராமணி உதவிகரமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கலாம். காரணம், காராமணியில் இரும்புச்சத்து வளமான அளவில் இருக்குங்க. ஏன்னா இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரத்த சோகை ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இரும்புச்சத்து உங்களுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டு குறைய ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தலை சுற்றல் ஏற்படும், மயக்கம், வாந்தி, உடல் பலவீனமாக இருக்கும், உடல் வலி ஏற்படும். இதெல்லாமே அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால இதெல்லாம் உங்களுடைய உடலில் ஏற்படும். அப்போ போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை பெறணும்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் கரெக்டான லெவலில் இருக்கணும். அதுக்கு ரெட் பிளட் செல்ஸ் முதல்ல கரெக்டான லெவலில் இருக்கணும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான லெவலில் வைக்கணும்னா இரும்புச்சத்து வேணும். அந்த இரும்புச்சத்து காராமணியில் இருக்குங்க. காராமணி எடுத்துக்கோங்க. இரும்புச்சத்து பெற்று அனிமியா பிரச்சனை நீங்கள் விடுபட்டு கொண்டு நலமாக இருக்கலாம். உங்களுடைய ரத்தம் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சருமம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் C அப்படின்ற அந்த உயிர் சத்து, புரதம், இது எல்லாமே உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். இப்போது உங்களுடைய சருமத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது சருமம் முதிர்ச்சி அடைவதை தடை பண்ணி வயதான தோற்றம் ஏற்படாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், அதாவது அந்த டெட் செல்ஸ், அழுக்குகள், கழிவுகள், இது எல்லாத்தையுமே அகற்றிடும்.
புரத உற்பத்தி சருமத்தில் வந்து மேம்படுத்தப்படும். இதனால் கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் கிடைக்கும் பொழுது ரத்த ஓட்டம் சிறப்பான உள்ள சருமத்தில் இருந்ததுன்னா சருமத்தில் வந்து தொய்வு ஏற்படாது, சுருக்கங்கள், கரைகள், மாசு மறுவற்ற சருமம் நமக்கு இருக்காது. பளபளப்பான ஒரு சருமம் தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியமான ஒரு சருமம், நீரேற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சருமம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால் அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வந்து பெற்றுக்கொண்டு சருமத்தை தொடர்ந்து பாதுகாப்பாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் காராமணி உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழணும்னா வாரத்தில் ஒரு தடவை காராமணி சாப்பிடுங்க. தினமும் கூட ஒரு கைப்பிடி அளவு காராமணி எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போங்க. நன்றி மக்களே.